வணக்கம் ராதிகா. அதாவது தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காக்கில் இருந்து பயணிகள் விமானம் ஒன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். குறிப்பாக ராதிகா, சுற்றுலா பயணிகள் விசாவில் தாய்லாந்துக்கு போய்விட்டு உடனடியாக திரும்பி வரும் பயணிகளை தீவிரமாக கண்காணித்தனர். இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த சுமார் 30 வயது இளைஞர் ஒருவர் தாய்லாந்து நாட்டு சுற்றுலா பயணியாக சென்றுவிட்டு மறுநாளே தாய்லாந்திலிருந்து இந்த விமானத்தில் திரும்பி வந்து இருந்தார். அவர் மீது சுங்க அதிகாரிக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து அந்த பயணியை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசினார். இதையடுத்து அதிகாரிகளுக்கு சந்தேகம் அதிகரித்தது. அவர் வைத்திருந்த பெரிய அளவிலான சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அதனுள் அபூர்வ வகையான உயிரினங்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். அதாவது ராதிகா, ஆப்பிரிக்கா கண்டம் மற்றும் சகாரா பாலைவனம் பகுதிகளில் மட்டும் காணப்படும் அழிந்து வரும் அபூர்வ வகை சல்கட்டா ஆமைகள் 9, ஊர்வன வகையை சேர்ந்த தென் அமெரிக்கா மற்றும் கிரிபியா தீவுகளில் காணப்படக்கூடிய ஒரு வகையான அபூர்வ பல்லிகள் 4, ஈஸ்டர்ன் வாட்டர் டிராகன் எனப்படும் கிழக்கு ஆஸ்திரேலியா பகுதிகளில் வசிக்கக்கூடிய அபூர்வ வகைய உயிரினமான ஒன்றும், ராயல் பைத்தான் என்று அழைக்கப்படும் பந்து போல் சுருளைக்கூடிய அபூர்வ ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட விஷமற்ற மலை பாம்புகள் 12, ஆப்பிரிக்கா வனப்பகுதியில் வசிக்கக்கூடிய அல்போனா கார்னா கருப்பு நிற சிவப்பு கண்கள் உடைய விஷமற்ற பாம்பு ஒன்றும், நீல நாக்கு உடைய ஆஸ்திரேலியா இனமான பல்லி போன்ற உடும்பு வகைகளை சேர்ந்த அபூர்வ விலங்குகள் 3, வெள்ளை நிற அரசரை பாம்பு எனப்படும் ஒயிட் சைட் கிங் ஸ்னேக் அதாவது 1. இது கொடிய விஷம் வாய்ந்த நாக பாம்புகளை பிடித்து உணவாக உட்கொண்ட கூடியது. ஆனால் இந்த பாம்புகள் விஷம் கிடையாது. இது இந்தியன் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நீலகிரி மாவட்டம் ஆகிய இடங்களில் அபூர்வமாக காணப்பட்டாலும் ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா போன்ற பகுதிகளில் 1-2 மட்டுமே வசிக்கின்றன. இதன் அழிந்து வரும் ஒரு அபூர்வ வகை பாம்பாகும். இவ்வாறு அபூர்வ வகை பாம்புகள், ஆமைகள், வள்ளிகள், உடும்புகள் என மொத்தம் 31 இருந்தன. இவைகள் அனைத்தும் உயிருடன் ஊர்ந்து கொண்டு இருந்ததால் அதிகாரிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதே சூட்கேஸில் உயிரினங்கள் சுவாசிக்க காற்று செல்லக்கூடிய விதத்தில் சிறிய துவாரங்கள் போடப்பட்டிருந்தன. இதையடுத்து அந்த பயணி வெளியே விடாமல் நிறுத்தி வைத்து விசாரித்தனர். அப்போது அந்த பயணியை சென்னையை சேர்ந்த மற்றொரு நபர் கடத்தல் குருவியாக பயன்படுத்தி தாய்லாந்து நாட்டுக்கு அனுப்பி வைத்திருந்தார். இந்த வன உயிரினங்கள் கடத்தி கொண்டு தெரிய வந்தது. இதையடுத்து வன உயிரினங்களை பறிமுதல் செய்து சுங்க அதிகாரிகள் மேலும் விசாரித்த போது இந்த உயிரினங்கள் அனைத்தும் முறையான மருத்துவ பரிசோதனை, சர்வதேச விலங்குகள் பாதுகாப்பு துறையின் அனுமதி இன்றி சட்டவிரோதமாக கடத்தி கொண்டு வரப்பட்டிருந்தது. விலங்குகளை இந்தியாவுக்கு அனுமதித்தால் அதன் மூலம் வெளிநாட்டு நோய் கிருமிகள் நமது நாட்டில் மனிதர்களுக்கு வனவிலங்குகளுக்கும் உயிரினங்களுக்கும் பரவி பல்வேறு விதமான புதிய நோய்கள் உருவாகிவிடும் என்பதால் இவைகள் மீண்டும் எந்த நாட்டிலிருந்து வந்ததோ அதே விமானத்தில் அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான முடிவு செய்தனர். அதோடு அதற்கான செலவுகளையும் அந்த கடத்தல் பயணிகளிடம் வசூலிக்கவும் முடிவு செய்தனர். அதன்படி சென்னையிலிருந்து தாய்லாந்து சென்ற பயணிகள் விமானத்தில் இந்த கடத்தல் உயிரினங்களை அனைத்தும் தாய்லாந்து நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் கடத்தல் பயணியை சுங்க அதிகாரிகள் சுங்க சட்ட விதிமுறைகள் மற்றும் வன விலங்கு பாதுகாப்பு சட்ட ஆகியவற்றிற்கு வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதோடு இந்த கடத்தல் பயணியை கடத்தல் குருவியாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்து முக்கிய ஆசாமிகள் யார் என்பது தேடி வருகின்றனர். கடத்தல் பயணிகளிடம் சுங்க அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட போது இந்த அபூர்வ வகை மலைப்பாம்புகள், அரிய வகை ஆமைகள், பல்லி, உடும்புகள் பெரிய ஆடம்பர பங்களாக்கள் செல்ல பிராணியாக மட்டும் இல்லாம வாசுக்காகவும் இதை பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த பல லட்சம் ரூபாய் பணம் இந்த உயிரினங்களை பல லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அவர்கள் விலைக்கு வாங்குவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த 31 அரிய வகை உயிரினங்களும் விஷமற்றவைகள் எனவே செல்ல பிராணியாக பயன்படுத்துகின்றன. ஆனால் வெள்ளை நிற அரச பாம்பு என்ற ஒரு பாம்பு மட்டுமே கொடிய விஷமுடைய பாம்புகள் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் சென்னை விமானத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி மனோகரன்.